காய்ஸ் வணக்கம். இந்த கார்டை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா என் முடிய காடு மாதிரி இருக்கிறது காரணம் இந்த கார்டு. யாரா அவன்? யோ மொட்டை, யாரையா நீ கார்ல கிராஸ் பண்ணுகிற? சேம் கொஸ்டின் போனக்கு. ஆமா, பெரிய ஆபீசர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கியா? யாருப்பா நீ? ஃபர்ஸ்ட் நான் தானே கேட்டேன், சொல்லியா? என் பையன் காணாம போயிட்டான், அதான் தேடிட்டு வந்திருக்கிறேன். பையன் காணாம போனானா நாட்டுக்குள்ள தானே போய் தேடணும். நீ ஏன் காட்டுக்குள்ள தேடுற? இந்த காட்டுக்குள்ள வரப்போதப்ப காணாம போயிட்டான். திஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளயா? ஹாய் காய்ஸ், திஸ் மொட்டை சன் மிஸ்ஸிங் ஃபாரஸ்ட் ஜில் ஜங் ஜக் டெலிவரி. ஓகே. ஆமா, நீ யார் சொல்லவே இல்லையா? நான் ஒரு சஸ்பென்ஸ் விஷயமா வந்துருக்கேன், ஆனால் அந்த சஸ்பென்ஸ் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உன் பையனை தேடணும்ல, வா மொட்டை. ஆமாப்பா, சஸ்பென்ஸ் அது என்னப்பா? அது நம்ம செத்ததுக்கு அப்புறம் 6 அடி போட்டு பதிப்பாங்களா, அதுக்கப்புறம் தெரியுமா? அதேதான், வா மொட்டை. உன் பையன் என்ன ஆகிட்டு இருப்பான்? ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் ஜெய்சங்கர் பேசுகிறேன். நான் தேடி வந்த பொருள் சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சோன்னே உங்களை நேரில் வந்து உங்களை எல்லாரும் பார்ட்டி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. என்ன கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணு ப்ரோ. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, வா நீயே இன்ட்ரோ பண்ணிக்கோ. வா. நான் தான் கருக்குமார். என் பையன் தொலைஞ்சிட்டான், அதான் இவரு கூட சுத்திட்டு இருக்கிறேன். கண்டிப்பா பாய் பாய். நான் வந்து தேடி வந்த பொருளையும் கண்டுபிடிப்பேன், அவங்க பையனையும் கண்டுபிடிப்பேன். ஓகே பாய். ஓகே. உன் பையனை தேடி வந்த ஓகே. இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள தனியா வந்து இருக்கு, உனக்கு பயமே இல்லையா? இந்த காட்டுல உள்ள மிருகம் தான் என்ன பார்த்து பயப்படும். நான் சிங்கமொழி பார்த்தா என்னப்போ இந்த கேள்வி கட்டிவிடியப்பா? பயமா எனக்கா? பாண்டே பாண்டே பாண்டே, ஐயோ பாண்டே, எங்க போயிட்டா பாண்டே? என்னை நடுக்காட்டு அம்பு விட்டுட்டு போயிட்டே பாண்டே. பாண்டே நான் பயந்துட்டப்பா, மிருகங்களாம் வர வந்துருச்சுப்பா. ஓ, மிருகலாம் எதுவும் வரல, எனக்கு தான் ஒண்ணுக்கு வந்துச்சு. அந்த கேப்ல எனக்கு போன் வந்துச்சு, அதான் ரிங்டோனே. நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்பா. அப்படின்னு சொல்ல மாட்டேன்பா. நான் எப்போ கூட இருக்கிறேன், உன் கூடவே நான் பின்னாடியே வரேன்பா. இந்த பார், நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடணும். சரிப்பா. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கான்டாக்ட் இருக்கணும். சரி, புரியுதா? அது தட்டத்தை நிறுத்து. சரிப்பா. புரியுதா குமாரே? ஓகேப்பா. நாகப்பழம் மரம் ஏறியா? சரிப்பா சரிப்பா. அப்போ வந்து ஏறு. யார் இவங்க? அப்போ வர்மா? வர்மாக்கு ஏன் நாம வெயிட் பண்ணணும்? என்ன நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரானுங்க? இங்க நிறைய ஆபத்து இருக்குன்னு தோணுது. எண்ணீர் வா, அந்த பொண்ணு தொடைய பார்த்தது போதும், வா. ஏம்பா குமார், அவங்க பேசுனதெல்லாம் கேட்டியாப்பா? ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வர நல்லா கேட்டப்பா. அப்போ இவனுக்கு ஏதாவது ஒரு புதகுயில தள்ளி சாவடிக்க வேண்டியது தான். குமார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குற சொல்றியா? கேளுப்பா. உன் கேள்விக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன், கேட்குறியாப்பா? என்ன? எங்க வீட்டுல மொத்தம் 4 பசங்க. சரி. நான் தான் மூத்தவன். எங்க வீட்டுல இருந்து 3வது வீட்டுல ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டாரு. நான் என்ன பண்ணேன், 4வது தம்பி கூப்பிட்டு, டேய் அந்த கேள்வியை கேட்டுட்டு பதிலையும் கேட்டுட்டு வாடான்னா. ஆனா பணம் வரவே இல்லப்பா. ஆமாப்பா. 3வது தம்பி கூப்பிட்டு, டேய் நீ போய் அந்த கேள்வியை கேட்டுட்டு பதிலையும் கேட்டுட்டு அவனையும் கூட்டிட்டு வாடான்னா. பணம் அப்படியே போயிட்டான்ப்பா. 2வது தம்பி கூப்பிட்டு, டேய் நீ அந்த கேள்வியை கேட்டுட்டு பதிலையும் கேட்டுட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வான்னு அனுப்பினப்பா. சுத்தம்பா அவனுங்களும். லூசே, மூத்தவன் நீ போக வேண்டியதானே? நானும் போயிட்டான். என்ன யாருப்பா கூட்டு வருவாங்க? உன் குடும்பமே கேள்விக்கு பலியான குடும்பம். கரெக்டுப்பா. ஒரே ஒரு கேள்வி கேட்டு என் குடும்பத்தை சதம் அடிச்சிட்டாங்களாப்பா. அதனால தயவு செஞ்சு என்கிட்ட கேள்வி மட்டும் கேட்காதப்பா. கேள்வி கேட்க மாட்டேன். இப்போ அவனுங்க பேசியிருந்தானுங்களே, இப்போ ஞாபகம் இருக்கா? இப்ப ஃபேமிலி பற்றி பேசுறோம்ல, அதை மறந்துட்டோம்ப்பா. இதுதான் எனக்கு வேணும். வா, மண்டை பெருசா இருக்குது, டப்புன்னு விஷயம் வெளியே போயிடுது. சார் அவன் உள்ள வந்துட்டானா? உள்ள விடாது. ஓகே சார். நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் சந்திரமௌலி. இந்த உலகத்திலேயே தனியாக மீட்டிங் அட்டன் பண்ணுறது நம்ம ப்ரொஃபஸர் தான். பட் எங்கள் ஊரில் தனியாக பேசுகிறவங்கள ப்ரொஃபஸர்னு சொல்ல மாட்டாங்க. You will never change, Nandi. Nandi Varman. உருவாளிலே முத்து வந்தல்லோ, தேன் குடிக்க முத்தம் வந்தல்லோ. ஏம்பா,
என்னை பற்றி 4 வார்த்தை பெருமையாக பேசுறது தானே கேமரா வாங்க ஆமாப்பா பேச இதோ இப்ப பேசுறேன்ப்பா ஆ. இதோ போயிட்டு இருக்காரு இவரு பெரிய ஃபாரின் ஆர்டிஸ்ட் பருப்புன்னு நினைப்பு தூங்கும் போது கூட கண்ணாடியை கழட்டவே மாட்டாராம் இந்த காடை பாத்தீங்களா எப்படி இருக்குது இந்த காடு பகல்ல பார்த்தா பயமா இருக்கும் நைட்ல பார்த்தா பயமா இருக்கும் அதுவும் இவன் கூட வர்றதுக்கு பயத்துக்கே பயமா இருக்கும் 3 மணி நேரமா இந்த காட்டை சுத்தி சுத்தி வரோம் படுக்கிறதுக்கு தான் ஒரு இடம் கூட கிடைக்கல ஒவ்வொரு நிமிஷம் மனசுல எனக்கு திக்கு 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 திக்குன்னு இருக்குது இப்போ குமார் சொல்லுப்பா இன்னைக்கு நைட்டு இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணுறோம் பாட்டு என்ன படு படு பாக்கலாம் யோ நான் ஒரு மாதிரியா சொல்கிறேன் ஒண்ணு இல்லப்பா படுக்கும்போது லேசா கால அப்படி போடும் அவ்வளவுதான்ப்பா அப்புறம் அப்புறம் நான் தூக்கத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுப்பா ஓஹோ அப்படியா ஆமாப்பா சரி படு இன்னைக்கு நைட்டு யார் என்ன ஆகிறான்னு பார்ப்போம் டேய் எத்தனை முறை ஆஃபீஸில் போய் வாய்ப்பு கேட்டுக்கிறான் கொடுத்தானா அவன் படம் ஓடுதுன்னா சும்மா விட்டுற முடியுமா இந்த பேர் 10 பேர் நம்ம பசங்களை அனுப்பிச்சு படத்தொட்டு வெளியே வரும்போது ஆடியன்ஸ் உள்ளே போகக்கூடாது புரியுதா படம் நல்லா இல்லைன்னு கழுவி ஊத்துறா படுறா நான் சொல்றது கேள்றா ஏம்பா பாண்டு என்னப்பா யாருக்கிட்ட போய் இவ்வளவு ஆவேசமா பேசிட்டு இருக்கிற கொல்லிக்கு வாயை கொடுத்து வாயில குத்துன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் ஏப்பா இது என்ன நியாயம் சொந்த கதையை வச்சு படம் பண்றானுங்கப்பா என்னது சொந்த கதையை வச்சு சொந்த படம் எடுக்கறானா ஆமா குமாரே குடுவாத அவன் நாக்கு படுக்கிற மாதிரி 4 வருஷம் நறுக்குன்னு கேளுன்ற கேக்குறான் நீங்க ரெண்டு வந்து பாத்துறா ஒரு படத்தை பார்த்தா அதை அப்படியே எடுக்கணும் அதான் நீங்க ட்ரெண்ட் கேமரா போய் கோபுரா வந்துக்குது நாகராஜா நான் பேசிக்கிறேன் வெள்ளிக்கிழமை பால் ஊத்துறமா அவனுக்கு பாபே டின்னர் சாப்பிட முடியல ஸ்லீப்பிங் பண்ண முடியல ஒரே இது எப்படி பார்க்குது அப்படிலாம் பார்க்கக்கூடாது எனக்கு ஸ்டொமக் வலிக்கும் இந்தா டேக் கேர் பண்ணானா ஹை 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 யோ விஷமா குத்தா பழம் தானே குத்தா அதுக்கு எதுக்கு அழுவுற அதுக்கு இல்லப்பா என் பையனுக்கு வாழைப்பழம்னா உசுறு அதை அப்படியே கையில வாங்கி சரி அதை அழகா உரிச்சு இப்படி வாங்கிட்ட கொண்டு போய் அமுக்கும் 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 அப்படி சாப்பிட போறப்பா அந்த அழகே அழகுப்பா இப்போ அதை நினைச்ச அழுக வந்துடுச்சுப்பா ஓ மை காட் இப்படி ஒரு தகப்பனுக்கு அப்படி ஒரு புள்ள அந்த பையன் மட்டும் கடிக்கிற சவுக்கு சேலே அடிக்கிறான் ஒன் மோர் ப்ளீஸ்ப்பா ஏன் உன் பையன் இப்படி தான் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவானா ஆமா கேட்போம் இல்லைன்னா அப்படி பிடிக்கும் அதே மாதிரி தான்ப்பா பொங்கலுக்கு ஒரு சீப் வாழைப்பழத்தை வச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தா பழத்தை காணப்பா ஏப்பா எங்கப்பா போற கதை கேட்காம கல்லு தூக்கி போட ஏப்பா இந்த ராட விட்டு போயிட்டா கூட வரதான் அத்தினுவாயா அட என்னப்பா என் கதையை முழுசக்காக போயிட்டு இருக்கிற கரடி கேப்பையும் பேக் இங்கே போட்டு போய்க்குது தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போய்க்குது வர்றதுக்குள்ள எஸ்கேப் ஆகிடுவோம் யாரு நான் தான் பேய் அப்போ குமார் எப்படிப்பா கண்டுபிடிச்ச அது சரி சொல்கிறேன் யார் அந்த மொட்டையும் தொப்பியும் இவங்களுக்கு இங்கே என்ன வேலை தெரில ப்ரோ ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு இருக்காங்க. யோ அஞ்சேரி ஜீவன் கூட அமைதியாக போயிடுச்சியா கூட இருந்தால் ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணுறேன் ஒருவேளை ப்ரொஃபஸர் அனுப்பியிருப்பாரோ அனுப்பி ஏன் பாட்டு நீ எதை காமிச்சாலும் பயப்படவே மாட்டேங்கிறிய பயப்படு எப்போ கண்ணாடியில் என் மூஞ்சியை பார்க்கும்போது வா வாஸ்தவம் தாண்டா இன்னைக்கு நைட்டு ஒன்று காட்டுறேன் பயந்துருவேன் ஓய் பணம் மழை கச்சிக்குது வேணுமா வந்துடுறப்பா தோல் உனக்கு கொட்டை எனக்குப்பா தோத்துட்டப்பா உன் பையனோட அங்காடையெல்லாம் சொல்லு யூடியூப்ல போட்டு பையனை கண்டுபிடிச்சிடலாம் என்ன சொல்கிறேன் அவங்களோட சொன்னா கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்களாப்பா கண்டுபிடிக்கிறமோ இல்லையோ எங்களுக்கு வியூவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க ம் ஏம்பா உங்களுக்கு வெக்கமா இல்லை ஏன் அடுத்தவங்க கஷ்டத்துல கமெண்ட் பண்ணி கார் வாங்குறீங்களா உங்களுக்கு சூடு சொரணை எதுவுமே இல்லையா இதுக்கு பேசாம தூக்கல் தொகை இல்லாம ஏய் என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா இது மாதிரி முதல்ல கண்டுபிடிச்சி எங்களை காரியத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த வேலை பார்க்க போகிறோம் ஏ மாட்டா உன் பையன் போட்டா இருந்தால் கூட இந்த பாண்டை இறங்கி வேலை செய்கிறேன் போட்டா இருக்கா எடு ம் என்ன தேய்ச்சின்னுக்கிற இதை பாருப்பா இதான் என் பையன்பா எப்படி பாருக்கா யோ மொட்டை என்ன உன் சின்ன வயசு போட்டாவா என் சின்ன வயசு போட்டாலப்பா இதாப்பா என் பையன் யோ குரங்கு போட்டா காட்டு உன் பையன்ற வாயிலடி 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 அது குரங்கு இல்லப்பா நான் பெக்காத என் பையன்பா அவன் எனக்கு எப்படியாவது வேணும்பா ப்ளீஸ்ப்பா எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பா ஆரம்பத்திலே புல்லுன்னும் போதே எனக்கு டவுட்டு இப்படி தான் என்ன ஒன்று இருக்கணும் உன் பையனை கண்டுபிடிக்க ஆமாப்பா ஒரே ஒரு வாழைப்பழம் போதும் வா ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஐடியா கொடுக்குறானா
பாண்டு நாகப்பழம் சாப்பிட்டா சுகருக்கு நல்லதுப்பா. அதான் கொட்டை கூட துப்பாம முழுங்கினியா? எவன் முழுங்குறான் எவன் துப்புறான்றது பார்க்கறதா உன் வேலையா? பார்க்கலன்னா நம்மள முழுங்கிடுவானுங்கப்பா. ஆயுதான் உனக்கு போன் அடி தேடு. யோ செல்லு சுவிட்ச் ஆஃப் 7 மணி நேரம் ஆகுதியா? என்னப்பா? ஐயோ ஃபோன் இல்லப்பா, உன் ஃபேனு அங்க பாரு. யோ கத்தாதையா, கம்முன்னு இரு. யோ புலிப்பா. ஆமா. யோ இந்த காட்டுக்குள்ள வந்தது ஒரே டேஞ்சரா இருக்குது. இந்த புலிகிட்ட நம்ம 2 பேரும் மாட்டணும், காடை ஃப்ரை கரடி ஃப்ரை மாதிரி ஆயிடுவோம். முதல்ல இந்த காட்டுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். என்ன சொல்றேன்? என் பையன். யோ உயிர் முக்கியமா குரங்கு முக்கியமா? அது வந்து புதையிலே வேணான்ட்டு போறேன். கத்தாதையா, உன் மண்டை வேற புலி மிட்டாய் மாதிரியே இருக்குது. புலி பார்த்துச்சு சப்பியே சாப்பிட்டுரும். சாப்பியா? ஆமா போலாமா? புலி பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடுவோம். போ அப்படியே வா, அப்படியே வா. ஐயோ ஐயோ எவ்வளோ பெரிய டைஸு. புலி திரும்பி அடிச்சுப்பா. ஓடியா ஓடியா